வணக்கம். 4ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 7 பக்க எண் 13. அகர முதலி பார்த்து பொருளறிக. அகர முதலில் பார்த்து பொருள் எழுதணும். மாசு வேளாண்மை கொடுத்துருக்காங்க. மாசு அப்படின்னா மாறுபாடு, வேளாண்மைனா உழவு. அடுத்து சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக. அதாவது சொற்களை இணைத்து அந்த தொடரை நீட்டித்து எழுதணும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. படித்தேன். அடுத்து நான் படித்தேன். நான் நேற்று படித்தேன். நான் நேற்று பாடம் படித்தேன். நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன். இதில் நான் படித்தேன், இதில் என்ன சேர்த்து எழுதியிருக்காங்க? நான். அடுத்து நான் நேற்று படித்தேன், இதில் நேற்று. நான் நேற்று பாடம் படித்தேன், இதில் பாடம். நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன், இதில் தமிழ். இது போல் நமக்கு வரைந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அந்த வரைந்தாள் அப்படிங்கிறது தொடரை நீட்டித்து எழுதணும். கமலா வரைந்தாள். கமலா படம் வரைந்தாள். கமலா நேற்று படம் வரைந்தாள். கமலா நேற்று காலை படம் வரைந்தாள். இது போல் நீங்களும் வரைந்தாள் அப்படிங்கிறத வச்சு வேறு தொடர்கள்லாம் எழுதி பார்க்கலாம். கமலா வரைந்தாள், இதில் என்ன சேர்த்துருக்கோம்? கமலா. அடுத்து கமலா படம் வரைந்தாள், படம். கமலா நேற்று படம் வரைந்தாள், இதில் நேற்று. அடுத்து கமலா நேற்று காலை படம் வரைந்தாள், இதில் காலை. அடுத்து நிறுத்த குறியீடுக. நிறுத்த குறியீடுகள்னா நம்ம இதில் செய்தி வாக்கியமாக ஒரு செய்தி சொல்கிற மாதிரி செய்தி வாக்கியமாக இருந்தால் அங்கே என்ன கடைசியில் என்ன வைக்கணும்னா முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். அதே ஒரு வியப்பு ஆச்சரியத்தை குறிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல என்ன வரும்னா ஆச்சரியக்குறி. ஒரு வினா வாக்கியமாக இருந்தால் கேள்வி கேட்பது போல் இருந்தால் அங்கே கேள்விக்குறி, அதாவது கொஸ்டின் மார்க். முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நெல், கம்பு, கேழ்வரகு இங்கெல்லாம் என்ன போடணும்னா கமா. இறுதியில் ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. இங்கே முற்றுப்புள்ளி. அடுத்து வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இதுவும் செய்தி வாக்கியம்தான். இங்கே வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது, இங்கே ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. அடுத்து ஆஹா பயிர் அழகாக உள்ளது. இது வியப்பு. அப்போ ஆஹா அப்படிங்கிற இடத்துல கமா வரும். இறுதியில் உங்களுக்கு ஆச்சரியக்குறி என்ன பண்ணும்? ஆச்சரியக்குறி. அடுத்து அடப்பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது? அடப்பாவமே இங்கே ஆச்சரியக்குறி. அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது? இங்கே கொஸ்டின் மார்க், கடைசியில் கொஸ்டின் மார்க். நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். நெல், கம்பு, கேழ்வரகு இங்கெல்லாம் கமா, லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப். அடுத்து வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது, இங்கேயும் ஃபுல் ஸ்டாப். அடுத்து ஆஹா பயிர் அழகாக உள்ளது. ஆஹா கமா, பயிர் அழகாக உள்ளது, இங்கே ஆச்சரியக்குறி. அடப்பாவமே இங்கேயும் ஆச்சரியக்குறி. அப்படின்னா நம்ம எதைத்தான் சாப்பிடுவது? அதாவது கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அடுத்து புதிய சொற்களை உருவாக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? புதிய சொற்களை உருவாக்கணும். என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இல், ப, ஓ, பா, நா, க, ரு, உ, டு, இர், இல், வா, இ, இம், கா, த, இன், ஏ, லை, மா. இந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, பல், ஊர். இன்னும் நம்ம என்னென்னலாம் எழுதலாம்? பால், வாய், நாடு, பாடு, ஏடு, தலை, காலை, கலை, கண், ஊன், பார், காய், வாய், வா, காடு, தடு, ஓடு, நாய், நார், நாள், நாகம், காகம், பாகல், பாகல்னா பாகற்காய், ஊற்று, காற்று, பற்று, வாடு, பகல்,
நாற்று, இன்னும் என்ன மலை அதெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் உங்கள் புக்கில் இன்றைக்கி எழுதிக்கிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.